ஆனா நான் அந்த அப்பார்ட்மெண்ட் போயிருந்தோம்னா இந்த 10 பேரோட ஆர்என்டிஎஸ் கூப்பிட்டு போனேன். ஒரு கேஸ் மாடியில இருந்து இறக்க வேண்டியது இருந்துச்சு. அம்மா இது எமர்ஜென்சியான போன் அடிச்சிருந்தா போன் எடுக்க முடியல. நீ பண்ண காரியத்துக்கு இன்னும் உயிரோட சண்டை போடுறாங்க. போட உனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் நிறுத்துடே, எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிடே. அவரும் காரணம் இல்லாம நிக்காரு, நான் காரணம் இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன். விஷயத்த என்னன்னு அவர்கிட்ட சொல்லுடே. உங்களுக்கு என்னதாண்டே பிரச்சனை? நான் ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு. சரி வீட்டுல உள்ளவங்க டூர் கூட்டு போனான்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணு. நிறுத்திடே, நான் சொல்லுதேன். இதுக்குதான் என்ன போட்டு அடிச்சியா? அவன் அப்பா டூருக்கு போனேன்னு சொல்லி லக்ஸரியா சொகுசா ஒரு வண்டி கேட்டாமனே. நான் திருநெல்வேலி தென் மாவட்டத்துக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு வண்டி காலைல 5 மணிக்கு அவன் வீட்டு வாசல கொண்டு நிப்பாட்டலாம். இந்த நாய் என்ன போட்டு என்ன அடிக்காம. பாவமே, காலைல 5 மணிக்கு ஒருத்தர் எந்திக்கிறதே பெரிய விஷயம். காலைல 5 மணிக்கு அவன் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான். அவனை ஏன்டா இப்படி போட்டு அடிக்க? அண்ணே என்ன விஷயம் தெரியும்? லூஸ் மாதிரி கூட என்ன வண்டி கேட்டா என்ன வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான். லக்ஸரி சென்டர் கொண்டு வீடியோஸ் எல்லாம் இறக்கி வச்சிருக்கான். எக்ஸைஸ் சென்டாப்னா என்னப்பா? விஐபி விவிஐபி எல்லாம் ஊர்வலத்துக்கு இறந்து போனா ஊர்வலத்துக்கு கொண்டு போவாங்க தெரியுமா? அந்த வண்டி கொண்டு வீடியோஸ் எல்லாம் கொண்டு விட்டு வச்சிருக்கான். எப்பா அவன் எந்த வண்டி கேட்டதுக்கு நீ எந்த வண்டியப்பா கொண்டு நிப்பாட்டி இருக்க? எல்லாத்தையும் மன்னிச்சிருவனே. அவன் அதை விட ஒண்ணு பெருசா பண்ணான். அது என்ன நீயே கேளன. எனக்கு என்ன தெரியும்? இந்த டூருக்கு போறவங்க எல்லாம் வந்து துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. என் மாப்பிள்ள ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு நானே ஒரு பெட்டியை அனுப்பி வச்சோம்னேன். இதுல என்னடே தப்பு இருக்கு? ஒரு வகையில நல்லது தானே பண்ணிருக்கான். நல்லது பண்ணிருக்கான். என்ன பெட்டி அனுப்பி வச்சிருக்கான் தெரியுமா? தவ பெட்டி கொண்டு வீடியோஸ் எல்லாம் இறக்கி வச்சிருக்கான். அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இந்த பாருல காலையில எங்க ஐயா கதவை திறந்து பாக்குறாரு, நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டேன். அவன் ஒத்தால தூக்க முடியாம தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல வச்சு ஜிஹெச்ல கொண்டு சேர்த்து வச்சிருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்லுத? நம்மள்ட்ட சொல்லி இருந்தேன்னா ஆம்புலன்ஸ் இருக்கு, 10 வாலண்டியர்ஸ் இருக்கு, மேல இருக்காங்க, தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிருக்க மாட்டான் என் மாப்பிள்ளைக்கு. இப்ப சொல்லுங்கண்ணே, உன்னை அடிச்சல என்னென்ன தப்பு இருக்கு? அடிக்கிற தப்பு அடிக்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? யாரு அது? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன்.